வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தனா சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் உங்களுக்கு வந்து ஒரு சால்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சால்ட்டில் வந்து குளோரைடு அயான், அதாவது Cl மைனஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சோதனை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற சாம்பிள் இதை வந்து போட்டுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து சாம்பிள். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்து வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ இதுக்குள்ளே செகண்ட் ஆட் பண்ணுறது K2Cr2O7. இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட். இப்போ சாம்பிளில் வந்து நமக்கு Cl மைனஸ் அயான் இருந்துச்சு அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சோதனைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து இதில் ஆட் பண்ண வேண்டிய மெட்டீரியல் என்ன அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஃபார்முலா வந்து H2SO4 உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து தேர்டாக ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ஹீட் பண்ணணும். ஓகேவா, அப்போ ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இதிலேருந்து நமக்கு ஆரஞ்சு ரெட் கலரில் வந்து நமக்கு குரோமைல் குளோரைடு வெளிப்படும். அதாவது CrO2 Cl2. ஸோ இந்த வாயு வந்து வெளிப்படும். ஸோ இந்த வாயு வெளிப்படணும் அப்படின்னா இது ஃபார்ம் ஆகிறதுக்காக நமக்கு வந்து குளோரின் தேவைப்படுது இல்லையா, இந்த Cl2. அதில் இருக்கிற இந்த Cl தான் நம்ம எடுத்துக்கிற சாம்பிளில் இருக்கிற Cl. அப்போ நம்ம எடுத்துக்கிற சாம்பிளில் Cl மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு குரோமைல் குளோரைடு வாயு வெளிப்படும். அதாவது ரெட் ஆரஞ்சு கேஸ் வெளிப்படும். அடுத்து இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த கேஸ் அப்படிங்கிறது, அதாவது குரோமைல் குளோரைடு தான் வெளிப்படுது அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த CrO2 Cl2 வந்து கொஞ்சமாக சோடியம் ஹைட்ராக்சைடோட வினைப்படுத்துகிறோம். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் குரோமேட் கிடைக்கும். இந்த கலவை எடுத்து ஸோ இதில் கிடைக்கிறது வந்து சோடியம் குரோமேட். இது கூட கொஞ்சமாக லெட் அசிட்டேட் சேர்க்கணும். அப்போ லெட் அசிட்டேட் சேர்த்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற வீழ்படிவு கிடைக்கும். ஸோ எல்லோ ப்ரெசிபிடேட், மஞ்சள் நிற வீழ்படிவு. சரியா, ரைட். ஸோ இந்த குரோமைல் குளோரைடு சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்ந்து நமக்கு வந்து சோடியம் குரோமேட்டாக மாற்றப்படுது. மறுபடியும் லெட் அசிட்டேட் சேர்க்குறோம். அப்போ வந்து மஞ்சள் நிற வீழ்படிவு உருவாகுது அப்படின்னா இந்த மஞ்சள் நிற வீழ்படிவு வந்து லெட் குரோமேட் அப்படிங்கிறது. சரியா, இதில் கிடைக்கிற பொருள் தான் லெட்டு குரோமேட். அப்போ இந்த லெட் குரோமேட்டில் வந்து எல்லோ கலர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வினை வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை ஃபஸ்ட்டு அந்த குரோமைல் குளோரைடு வர வரைக்கும் எழுதினாலே போதுமானது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட உப்பில் குளோரைடு அயான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா.